சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்றாலே நமக்கு கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய நினைவு வரும். அந்தோணியாருடைய பரிந்துரைக்காக வேண்டி செபிப்போம். அந்தோணியாருடைய ஆலயங்களுக்கு சென்று நம்மை ஒப்பு கொடுப்போம், நம் பரிந்துரைகளை வைப்போம். அப்புனிதருடைய சிறப்பு பரிந்துரையால் ஏராளமான அற்புத அதிசயங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நாமும் கூட இந்த திருப்பலியில் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்துரைக்காக செபிப்போம். ஒரு சிறுவன் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தான். கடலில் வாழும் ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் கரை ஒதுங்கி கிடந்தன. சூரிய வெப்பத்தால் அவை மடிய போகின்ற நிலையில் இருந்தன. இதை பார்த்த அந்த சிறுவன் ஒவ்வொரு நட்சத்திர மீனையும் எடுத்து கடலில் வீசிக்கொண்டிருந்தான். தான் வைத்திருந்த அந்த மீன்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து வீசினான். இதை ஒரு பெரியவர் வேடிக்கை பார்த்து அந்த சிறுவனிடத்தில் வந்து, தம்பி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ செய்கிற செயல் வேடிக்கையாக இருக்கிறதே. இத்தனை மீன்களில் உன்னால் என்ன பெரிய மாற்றத்தை செய்துவிட முடியும் என நீ நம்புகிறாய்? சிறுவன் எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் ஒரு மீனை எடுத்து மீண்டும் கடலில் வீசினான். பேசத் தொடங்கினானாம். இதோ இந்த ஒரு மீனுக்கு மாற்றம் வந்துவிட்டது, இந்த ஒரு மீனுக்கு மாற்றம் வந்துவிட்டது, அது போதும் என்றானாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, அதுபோல நம் வாழ்வும் கூட உலக முழுவதையும் நாம் மாற்ற வேண்டும் என்று நினைப்பதை விட, அல்லது இந்த உலகம் முழுவதையும் நம்மால் மாற்ற முடியாமல் போய்விடலாம். ஆனால் இன்று யாரோ ஒருவரை நாம் மாற்றுகிறோம் என்றால், ஏன் நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறோம் என்றால், அதுவே சிறந்த ஒரு முறைதான். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள். ஆம், பரிசேயரும் ஏரோதியரும் இயேசுவை எப்படியாவது சூழ்ச்சியினால் சிக்க வைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவினுடைய பதில் மிக ஆழமானது, தெளிவானது. நம் ஒவ்வொருவருக்கும் அது ஆழமான இறை நம்பிக்கையை ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது. சீசருக்குரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். ஒரு நாணயத்தை வாங்கி இந்த நாணயத்தில் யாருடைய உருவம் எழுத்தும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர்களையே கேள்வி கேட்டு, அவர்கள் சீசருடையது என்று சொன்ன உடனே, சீசர் உரியதை சீசருக்கு கொடுங்கள். நாம் ஒவ்வொருவரும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய சாயலிலும் உருவிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்மை யாருக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். நம் நேரத்தை, நம் இதயத்தை, நம் நம்பிக்கையை, விசுவாசத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். இதை உறுதிப்படுத்துகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி. இரண்டாவது சிந்தனையாக, காத்திருக்கும் போதே தூய வாழ்வை நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் என்ன? காத்திருக்கும் போதே தூய வாழ்வை வாழ வேண்டும். ஆண்டவரின் நாள் எதிர்பாராத நேரத்தில் வரும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம், எதிர்பாராத நாள் வரும். எந்த நாளில் எப்படி ஆண்டவருடைய நாள் வரும் என்று நமக்கு தெரியாது அல்லவா? அதனால் தூய்மையான இறைப்பற்றுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அந்த நாளை நாம் எதிர்கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துவுக்காக காத்திருப்பதுதான் அந்த காத்திருப்பு. கிறிஸ்துவுக்காக ஏன் நாம் காத்திருக்கிறோம்? மனம் மாறுவதற்கு, நம் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு, நம் வாழ்க்கையில் விசுவாச வளர்ச்சி ஏற்படுவதற்கு, அதன் வழியாய் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் நாம் காணக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. இதற்காகவே நாம் காத்திருக்கிறோம். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வழி தவறாமல் இருங்கள். வழி தவறாமல் இருங்கள். பேதுரு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். பொய் போதனையால் நீங்கள் இழுத்துச் செல்லப்படக்கூடாது. இன்றைக்கு பொய் போதனைகள் அதிகம். எப்படியாவது மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொய் விளம்பரங்கள் அதிகம். அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, ஆவியின் அபிஷேகங்கள் நடக்கிறது என்று சொல்லி ஏமாற்றுகின்ற ஏமாற்றுத்தனங்களும் பித்தலாட்டங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் தருகிற மருந்து எது? நம் ஆண்டவரின் அருளிலும் அறிவிலும் வளர்வதுதான் ஞானமும் ஆற்றலும். உலகத்திரோடு நாம் எந்த விதமான சமரசத்தையும் பல நேரங்களில் மேற்கொள்ளக்கூடாது. இந்த உலகம் நம்மை சமரசத்திற்காக, பயத்திற்காக இழுக்கிறது. ஆனால் கிறிஸ்துவில் வளர்வது மட்டுமே, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது மட்டுமே, கிறிஸ்துவினுடைய மீட்பில் பங்கு பெறுவது மட்டுமே நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் நாம் வழி தவறாமல் இருக்க வேண்டும். எனவே இன்றைய இறை வார்த்தை காட்டுகிறபடி 3 சிந்தனைகளை நம் மனதில் நிறுத்துவோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். கடவுளுக்கு சொந்தமானவர்கள். கடவுளுக்காக நாம் காத்திருக்கிறோம் என்றால் நாம் மனம் மாற காத்திருக்கிறோம், நம் இதயத்தை தூய்மைப்படுத்த காத்திருக்கிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, வழி தவறாமல், வேறு திசைகளில் போகாமல், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல், இந்த உலகப் போக்கிலே சென்று விடாமல் ஆண்டவரில் கருத்தாயிருக்க வேண்டும். கடவுளை சிக்கென பற்றி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இப்படிதான் கோடி அற்புதரான புனித அந்தோணியார் ஒரு முறை ரிமினி என்கிற ஒரு இடத்திற்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று போகிறார். அவர் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நினைத்த போது அங்கிருந்து எதிர்கொள்கை உடையவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருமே அவருடைய வார்த்தைகளை கேட்க வரவே இல்லையா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் யாரும் ஆர்வம் காட்டவில்லையா. அதனால் கோடி அற்புதர் என்ன செய்திருக்கிறார்? அந்த கோபத்தில் அருகில் இருந்த கடற்கரைக்கு சென்று அங்கிருந்த மீன்களுக்கு நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த மீன்களுக்கு நற்செய்தி அறிவிக்க போயிருக்கிறார். கோடி அற்புதர் அப்படி நற்செய்தி அறிவிக்க அங்கிருந்த அந்த கடலில் இருந்த மீன் கூட்டம் எல்லாம் ஒன்றாக கூடி வந்து அந்த மூக்கை அப்படியே வெளியில நீட்டிக்கொண்டு அவருடைய நற்செய்தியை கேட்டதாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாற்றம் என்பது நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த மாற்றத்தை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்க வேண்டும். இந்த நாள் மாற்றத்திற்குரிய நாள். நான் என் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்றால் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், அதிசயமான நாள், வெற்றியின் நாள், நம்பிக்கையின் நாள் என்பதில் ஐயமில்லை. இந்த உணர்வோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். கோடி அற்புதருடைய பரிந்து பேசலும் அன்னை மரியாளுடைய அருட்துணையும் நமக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும். ஆமென்.